90% பேருக்கு அந்த கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து பல்லடம் திருப்பூர்னு சொன்னாங்க, ஒருத்தர் கோயம்புத்தூர், இன்னொருத்தர் கர்நாடகா, இன்னொருத்தர் வந்து வேலூர், இன்னொருத்தங்க வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எங்கெங்கேயோ சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சி முருகர் தான் இங்கே வர வச்சிருக்காரு சொல்லணும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓசூரில் இருக்குது. கரெக்டான லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா அன்னை சத்யா காலனி. யார் வேணாலும் சொல்லுவாங்க. கூகுள் மேப்பில் போய் ஸ்ரீ முருகன் திருக்கோவில் ஓசூர்னு போட்டிங்கனாலே வரும். அந்த இடத்துல தான் இருக்கேன். பெரிய சந்தோஷம். அந்த முருகர் பின்னாடி இருக்கார் பாருங்க, அது இந்த முருகர் தான். இந்த காணொளி வந்து வரப்போ ஜூன் மாதத்து தான் வரும். ஏன்னா நான் ஜூன் 1க்கு அப்புறம் தான் வந்து பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த காணொளி மே 3 எடுக்கிறது. ஜூன் மாதத்தில் முதல் வாரத்துலேயோ இல்லை ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த காணொளி பார்ப்பீங்க. அற்புதமான இடம். நான் அடிக்கடிக்கு சொல்லணும், தேடி வந்த முருகர் தேடி வந்த முருகன். அப்படி தான் இந்த முருகர் தேடி வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல தான் அந்த மயில் வந்து நின்றுச்சு. முருகர் ஆராய்ச்சி நான் செய்கிறப்பயே பல விஷயங்கள் உணர்ந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் இமயமலை பயணம் கூட இமயமலையில் மயிலே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கார்த்திக் சுவாமி டெம்பிளில் மயில் பார்த்ததா ஒரு சகோதரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சம்மந்தம்